ஆத்ம வணக்கம். அன்பே சிவ மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சந்தேகம் கேளுங்க. ரொம்ப நாளா இருக்குது. சொல்லுங்க. மனித கண்ணும் விலங்கு கண்ணும் என்ன வித்தியாசம்? அது காது, மூக்கு, அது மனித கண்ணு. மனித கண்ணுக்கு வந்து இப்போ ஒரு மனித கண்ணு வந்து ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பார்க்கும்போது, இப்போ ஒருத்தங்க நல்லா நகைலாம் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு பட்டு புடவை கட்டின்னு போவாங்க. கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லை ஒரு 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 திருமணத்துக்கு போகிறாங்க வச்சுங்களேன். இன்னொருத்தவங்க பார்ப்பாங்க, பாரு எப்படி உங்களுக்கு அந்த என்ன செய்வோம், அவங்கள பார்க்க மாட்டோம், அந்த நகையும் அந்த உடையை தான் பார்க்குறோம். பார்க்கும்போது நமக்கெல்லாம் அது மாரி இல்லையே, கிடைக்கலையே, அவங்களுக்கு எங்கேருந்து அந்த வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம போராமப்படுறோம், அடுத்தவங்க பார்த்து பொச்சின்னு போராமப்படுறோம். அது அப்போ என்ன செய்வோம், அப்போ மறுநாள் அவங்க இன்னும் நகைப்படம் வரும்போது, நேற்று வந்து ஜோடிச்சிட்டு வந்தாங்க, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை போச்சே. அப்போ வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க இப்போ அது வந்து பார்த்த உடனே போராமப்பட்டாங்க. இப்போ வந்து அவங்க எது இல்லாமல் வரும்போது சந்தோஷப்படுறாங்க. அப்போ இவங்கள மாரி அவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மனுஷன் குணம். ஆனால் மிருகம் வந்து அப்படி கிடையாது. மிருகமோ பறவையோ அப்படி கிடையாது. அதனுடைய பார்வை வந்து அது காது சத்தம், ஒளி சத்தம் எது இருந்தாலும் அதுக்கு தெரியும். ஒரு சுனாமி வந்தால் கூட பறவைலாம் கத்தும், உணர்வு தெரியும். மிருகம் அது இந்தோனேஷியா கூட இந்த சுனாமி வந்த போது யானை சவாரி போடுறவங்க குதிரை சவாரி மேலே யானை சவாரி போவாங்க. எல்லோரும் தள்ளி விட்டு ஓடி போகுது, வேகம் ஓடுது, காட்டில் எல்லாமே வேலை ஓடுது. என்னென்னா அதனுடைய சக்தி, அதனுடைய ஓசை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. கடவுள் இயற்கையாக படிச்சுக்கிறாரு. அதேமாதிரி கண்ணுக்கு பார்க்கக்கூடாது, எட்டேருந்து ஒரு உருவம் வந்தாலும் தெரியும், ஒரு தீய சக்தி வந்தாலும் அது தெரியும், உணரக்கூடியது. ஆனால் வந்து மனித சக்தியை விட அது விலங்கு சக்திக்கெல்லாம் ரொம்ப அதிக சக்திமா. அது மனிதன் பார்வைக்கு அது விலங்கு பறவை இவ்வளோ தேவலாமா? நம்ம அழி நினைப்போம், அது எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்குமா? அதம்மா குணம் நமக்கு அதுக்கு உள்ள குணமா. அன்பே சிவ மனமே குரு.